இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இந்த ஜென்மம் மட்டுமல்லாமல் போன ஜென்மத்திலும் இருந்த பாவங்களும் தோஷங்களும் நீங்க வளர்பிறை பிரதோஷ நாளன்று சிவபெருமானை இந்த முறையில் வழிபட்டு வலம் வர வேண்டும். அது எந்த முறை என்பதை இந்த பதிவில் விளக்கமா சொல்ல போறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு சிவபக்தர்கள் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். சொல்ல முடியாத கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உடன் இருக்கும் மனிதர்களிடமிருந்து தன்னுடைய கஷ்டத்தை கூறுவதற்கு பதிலாக இறைவனிடம் முறையீடு செய்வார்கள். அப்படி முறையீடு செய்யும் பொழுது சில வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் கண்டிப்பான முறையில் நம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி நம்முடைய கஷ்டங்கள் குறைய பிரதோஷ நாளன்று சிவபெருமானை எப்படி வழிபட்டு வலம் வர வேண்டும் என்றுதான் இந்த